நல்லா இருந்தது ப்ரோ. பிடிச்சிருச்சு. ஸ்டோரி நல்லா தான் இருக்குது. தமிழுக்காக மொழிக்காக ரொம்ப போராடுற நல்லா தான் இருக்குது. ஆனால் படம் லாங்குவேஜ் லைக் தமிழை காப்பாற்றுறோம், தமிழ் வாழ்க்கை அந்த இதுக்காக. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. மற்ற ஆர்டிஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஜெயம் ரவி அப்புறம் அதர்வால் எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சாங்க. பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தது. பார்க்கலாம், ஃபேமிலியே பார்க்கலாம். அதர்வால் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி ரொம்ப சூப்பர். நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். நல்லா இருந்துச்சு. பராசக்தி தான் பார்க்கணும். சூப்பர் படம், அருமையான படம், தமிழ் வாழ்க. ஜெயம் ரவி ஆர்டிஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த கண் சுட்டு இதெல்லாம் வந்து இதாக நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு. நம்ம ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபைல்ஸ் நமக்கு தெரியாதெல்லாம் தமிழுக்கு எடுத்து காமிக்கிறாங்க. நல்லா இருக்கு. போரெல்லாம் அடிக்கல. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அருமையான படம், நல்ல படம். அதாவது ரசிக்க தகுந்த மாதிரியான ஒரு வரலாறு, மறைக்கப்பட்ட வரலாறை இன்றைய உலகம், இந்த தமிழர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வரலாறை படித்து எடுத்து கரெக்டாக பதிவு பண்ணியிருக்காங்க. நல்ல படம், ஒர்த்தான படம். சூப்பராக சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஜெயம் ரவி சாரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரோல் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு படம், அருமையான படம். தமிழ் மக்கள் எல்லோரும் போய் பார்க்கணும் அதை. நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு. இப்போ படத்தில் இது வரைக்கும் யாரும் பேசியிருந்தில்லை. என்ன தெரியுமா, நிறைய தமிழ்காரங்க பாம்பேயில் இருக்காங்க, டெல்லி இருக்காங்க, கல்கட்டாவில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஹிந்தி போராட்டமே தெரியாது. இப்போ நான் பாம்பேயில் இருந்தவன், நானும் தமிழ்காரன். இப்போ தான் எனக்கு தெரியறது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு. இல்லைன்னா நான் சும்மா பேப்பரில் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். ஸோ இது ஒரு நாலேஜ். இந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக ஒர்த் சீங் படம், நல்ல படம். ஆமாம் ஃபேமிலியோட. கொஞ்சம் வயலன்ஸ் எல்லா படத்துலையும் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மூவி. அருமையான படம். அதாவது தமிழ் மொழி போராட்டம் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு படமாக இருக்குது. அது ஆல்சோ இது ஏன்னா மறைக்கப்பட்டதுன்றதை விட மறைக்கப்பட்டது தான் உண்மை. ஏன்னா 200 பேர் அவங்க அன்அஃபிஷியல் கவுண்ட் சொல்கிறாங்க. டு பி ஃப்ராங்க், அது இந்தியா முழுவதும் நடந்திருக்குன்றதை தாண்டி தமிழில் லீட் பண்ணுச்சு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் இன்றைக்கி தமிழுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குது இந்தியாவில். வேறு எந்த லாங்குவேஜும் கிடையாது. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் திராவிட இயக்கத்துடைய இந்த மாதிரியான விஷயங்கள், இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் மாணவர்கள் முன்னெடுத்தது. அவங்க எல்லாம் உள்ளே இருக்கும்போதுன்றது இன்னும் அதாவது யங் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த நல்லா வந்திருக்கு படம். ஸோ வெரி ஹாப்பி டு அந்த ஹோல் செட்டப்பும் நல்லா. எஸ்கே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுவும் டைரக்ஷன் அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்டோன் கொடுக்காம சில விஷயங்கள் கொஞ்சம் ஏன்னா சட்டிலாக கொடுத்துருக்காங்க. அதனால் பட் ஆப்வியஸ்லி அது தெரியும் இல்லையா, இதுதான் இருக்குன்றதுனால. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஹோல் க்ரீவும் சொல்கிறேன், அதர்வாவும் சொல்கிறேன். அதர்வா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் யாருங்க, ஜெயம் ரவி. அவர் ஆக்சுவலி பாருங்கள், அவர் இது வரைக்கும் ஒரு சாக்லேட் பாய், அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாய்ன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேரக்டர் பண்ணியிருந்தார். இதில் ஒரு வில்லன் அப்படின்றப்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. அவரை ஹேட் பண்ணுற அந்த கேரக்டர் ஹேட் பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். ஒர்த்தான படம், கண்டிப்பாக பண்ணலாம், ரீவாட்ச் பண்ணலாம்.